பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அதே காரியத்தை இந்த வேளையில உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை சீஷர்களிடத்துல போதிக்கிறார். அதே வார்த்தையை இந்த வேளையில உங்களிடத்துல கொண்டு வருகிறார். இந்த வார்த்தையை கேளுங்கள், இந்த வார்த்தையை தியானம் பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறது. வாசிக்க கேட்போமா? மார்க்குவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதில் 36வது வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதையும் உடைய கரத்துக்குள்ள கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட விஷயத்தை உன் கரத்துக்குள்ளே வச்சிருந்தாலும் உங்களுக்கு லாபம் என்ன? உடைய சரீரம் வியாதிப்பட்டிருக்கு, நீங்க கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்க, துன்பத்தில் இருக்கிறீங்க, தடையில இருக்கிறீங்க, பாடுகள் இருக்கிறீங்க, உபத்திரவத்தில் இருக்கிறீங்க, அநேக விஷயத்துல நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க. உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உங்களுடைய ஜீவனை நீங்களே நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு லாபம் என்ன? உங்க ஜீவன் நஷ்டப்படாம இருக்கணும்னா உங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. நீங்க கர்த்தர்கிட்ட போய் ஆயத்தமாகுங்க. அநேக காரியத்துல ஜெபத்துல உருவாகுங்க, உபவாசம் இருந்து உருவாகுங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையில வாஞ்சியா இருங்கள். உங்களை கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லி தேவ பிரசன்னத்துல அந்நிய பாஷையில பேசி உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். உங்களை நீங்க முதல்ல ஆயத்தப்படுத்துங்க, ஆதாயப்படுத்துங்க. உங்க ஜீவனுக்கு லாபம் வரும், குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு மேன்மை வரும். உங்களுக்கு அநேக தடைகள் உடைக்கப்படும், அநேக பிரச்சனைகள், அநேக நெருக்கங்கள், அநேக துன்பங்கள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை ஆதாயப்படுத்துவதை காட்டிலும் அந்த சராசரத்தை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தில் போய் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வல்லமையினால தொடப்பட்டு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும் போது நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆயத்தமாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆயத்தமாவீர்கள். அது எந்த மாற்றம் இல்லை. இந்த வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறது? உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்துவதை விட்டு உன்னை முதல்ல நீ ஆதாயப்படுத்து. உங்களை முதல்ல உருவாக்குங்க. தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து உங்களை நீங்களே உருவாக்குங்க. அது ஊழியமா இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படும், குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படும், வருகிற காலமா இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பிசினஸா இருந்தாலும் சரி, உங்க தொழிலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை தேடி ஓடுனா ஆசீர்வாதங்கள் வராது. பரலோகத்தை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது நீ என்னென்ன காரியத்தை லாபத்துக்கு தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த லாபங்கள் உங்க கரத்துக்கு